சங்கீதம் 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தைக் கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்தப் பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை. அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளினாலே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களை உம்மில் களிகூர்வார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஜெபம். கிருபையை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைகளை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சங்கீதம் 5வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின்படியாக உம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா பொல்லாங்குக்கும் நீர் விலைக்கு பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் என்று சொன்ன வார்த்தையின்படியாக உம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒவ்வொரு வீம்புகளையும் செய்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக உம் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் செவ்வையான பாதைகளை உண்டாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள், கவலைகள் யாவும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அந்த கடன் பாரம் என்கிற இக்கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வீண் செலவுகளுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். எல்லா இக்கட்டுகளுக்கும் கர்த்தர் நீங்களாக்கி அவர்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து சோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அவர்களை ஆசீர்வதியும். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், விசேஷித்த ஞானத்தினால நிரப்பும். மனசோர்வுகள், பலவீனங்கள் யாவும் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக தடைகள், போராட்டங்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மன அழுத்தங்கள்னாலே சிக்கியிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும். அந்த பாரக்கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அவர்களை சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழிநடத்தும். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.